இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். 12 லட்சம் வருமானம் உள்ளவர்களுக்கு உண்டான வரி தள்ளுபடி அல்லது வரி சலுகையிலேயே உண்மையான மெயின் பிரச்சனைகள் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம ஷேடோ பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்கு. ஒரு கோடி மக்களுக்கு வருமான வரி சலுகை கொடுப்பதனால் மீதி இருக்கக்கூடிய ஒரு 84% மக்களுக்கு கையில் என்ன பணம் அதிகமாக இருக்க போறதுன்றது ஒரு பெரிய கவலை. அதான் சொன்னது, வரி சுமையிலிருந்து விலக்கு கொடுத்திருக்க வேண்டும், வருமான வரி சுமையிலிருந்து அல்ல. தொழில் முனைப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி ஏற்றுமதியை நம்ப முடியும். இரண்டாவது, உள்நாட்டு வியாபாரத்தையும் இப்போ நம்ப முடியும். மூலப்பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. அப்ப லாபம் ஈட்டாத ஒரு தொழிலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க. அரசு வாங்கும் பொருட்களில் குறிப்பிட்ட ஒரு சதவிகிதம் எம்எஸ்எம்இயிடமிருந்து வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். எம்எஸ்எம்இக்கு கொடுக்கப்படும் பணம் 45 நாட்களுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ இதனுடைய பங்களிப்பில் ஒரு 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியும் உள்ள வந்தால் 5 கோடி 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற குறும் தொழில்களுடைய பங்களிப்பு இதிலிருந்து காணாமல் போயிடும். ஒரு ஊரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் தானே இந்தியா முழுக்க தொழில் முனைவோர்களுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு கழுத்தில் கத்தியாக இருக்குது. ஜிஎஸ்டியை பற்றி பாருங்கள். 8வது வருடத்தில் உள்ள நுழைஞ்சிட்டோம். எதுக்காக ஆரம்பித்தோம்? என்ன சொல்லி ஆரம்பித்தோம்? ஒரு நாடு ஒரு வரி. இன்றைக்கு என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறோம்? ஒரு பொருள் பல வரி. பொருளாதார அறிக்கையில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வான் பண்றார். 3 துறை: எலக்ட்ரிக் மின் வாகனங்கள், சோலார் எனர்ஜி, மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங். இந்த 3 துறை இந்தியா கடந்த 4 ஆண்டுகளிலே மிக அதிகமான அளவு தனது பங்களிப்பை வழங்கியிருக்கிறது. டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது. அந்த டிமாண்டுக்கு தேவையான 80% இம்போர்ட் பண்ணப்படுகிறது. அப்போது நாளைக்கு சைனாவிலிருந்து இந்த காம்பனண்ட்டை இந்தியாவுக்கு நம்ம அனுப்பக்கூடாதுன்னு முடிவெடுத்தால் இந்தியா ஸ்தம்பித்துவிடும். இதனால் நமது கவனம் இப்பொழுது அந்த மூலப்பொருட்களையும் உற்பத்தி செய்வதிலே இருக்க வேண்டும். டிமாண்டை கிரியேட் பண்ணுவது இரண்டாவதாக இருக்க வேண்டும். உற்பத்தியை கிரியேட் பண்ணுவது முதலாக இருக்க வேண்டும். இந்த பட்ஜெட்டை எத்தனை தொழில் அமைப்புகள் பாராட்டி இருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த பட்ஜெட் தயாரிப்பதற்கு முன்னால் உங்கள் ஒவ்வொரு அமைப்பும் நிதியமைச்சரிடம் கோரிக்கைகள் வைத்திருப்பீர்கள். அந்த கோரிக்கையில் இந்த பட்ஜெட்டிலே எவை ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் கொடுங்க. நான் கேட்டவரை இவர்கள் கொடுத்த எந்த கோரிக்கையும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை என்பது. பங்களிப்பு உங்களோடது இருக்கும் பொழுது, அது ஏற்றுக்கொள்ளப்படாத பொழுது அதை எப்படி நீங்கள் பாராட்டுகிறீர்கள்? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் KE ரகுநாதன். வணக்கம் சார். வணக்கம் சார். பட்ஜெட் தாக்கலாயிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது இருக்கு, எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை? மொத்த பட்ஜெட்டுமே முடிவில் அறிவிக்கப்பட்ட 12 லட்சம் வருமானம் உள்ளவர்களுக்கு உண்டான வரி தள்ளுபடி அல்லது வரி சலுகையிலேயே உண்மையான மெயின் பிரச்சனைகள் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம ஷேடோ பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்கு. இன்றைய பிரச்சனை என்ன? ஜிடிபி அளவு குறைந்து விட்டது. டாலர் விலை மிக கடுமையாக ஏறிக்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை மிக அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. வாங்கும் திறன் குறைந்துள்ளது. வட்டி ஏறியுள்ளது. தனி மனிதனுடைய கடன் வாங்கும் சுமை அதிகரித்துள்ளது. இன்ஃப்ளேஷன் அதிகரித்துள்ளது. ஏற்றுமதி குறைந்துள்ளது. இறக்குமதி அதிகமாகியுள்ளது. இத மாதிரியான ஒரு சூழ்நிலையில அடுத்த கட்டத்திற்கு மக்களுக்கு நம்பிக்கை எது கொடுக்க போகுதுன்றதை பார்க்குறோம்.
இப்போ டிமாண்டை பிக்கப் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சலுகை கொடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை வேற விதமாக கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கம்பெனியில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி பண்ணோம்னா அல்லது R&Dயில் பண்ணோம்னா எங்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு இருக்கும், டிப்ரிசியேஷனல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தனிநபர்களுக்கு எந்த சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் வருமானம் செய்பவர்களாக இருந்தாலும் ஆண்டிற்கு அவர்கள் செலவு செய்யும் சில பொருட்களின் மீது நாங்கள் வரி விலக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவர்களால் சேமிக்கப்படுகிற மொத்த 70,000மோ 80,000மோ ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என் வீட்டில் நான் ஒரு ஏசி வாங்குகிறேன் அப்படின்னாக்க அந்த ஏசிக்கு உண்டான ஜிஎஸ்டியை என்னுடைய வருமான வரியிலிருந்து நான் குறைச்சிக்கலாம். ஓகே, அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கேன். ஏசி வாங்குவேன், ஏன்னா ஏசி வாங்குவேன், அங்கே போகிற காசு. நான் ஒரு கார் வாங்குறேன், அந்த கார் பேரில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை நான் குறைச்சிக்கலாம் வருமான வரியிலிருந்து. நான் ஒரு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியத்தை வாங்குறேன், அதிலிருந்து இந்த ஜிஎஸ்டி வரியை நான் குறைத்து கொள்ளலாம். ஏன்னா எப்படி சார் அது சாத்தியமாகும்? சாத்தியம் இல்லாததை சாத்தியம் பண்ணுறது தான் அரசு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அசாதாரணமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த அரசு கடந்த 11 ஆண்டுகளில் பல அசாதாரணமான முடிவுகளை எடுத்திருக்கு. ஒரே ஸ்ட்ரோக்கில் பண மதிப்பிழப்பு நடந்ததா நடக்கலையா? 1500 2016 நவம்பர் 8 மறக்க முடியாது. ஒரே ஸ்ட்ரோக்கில் ஜிஎஸ்டி மாறுதல்கள் ஏற்படுத்தியதா ஏற்படுத்தவில்லையா? ஒரே ஸ்ட்ரோக்கில் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அனைவரும் வீட்டில் அடைப்பட்டனரா படவில்லையா? அது நம்மளால ஒன்றும் கையில் இல்லை சார். ஒரே ஸ்ட்ரோக் நடந்ததா நடக்கவில்லையா? அனைத்தும் சாத்தியம் தானே. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் கொடுப்பதனால், ஒரு 1 கோடி மக்களுக்கு வருமான வரி சலுகை கொடுப்பதனால் மீதி இருக்கக்கூடிய ஒரு 84% மக்களுக்கு கையில் என்ன பணம் அதிகமாக இருக்க போகிறதுன்றது ஒரு பெரிய கவலை. அதான் சொன்னது, வரி சுமையிலிருந்து விலக்கு கொடுத்திருக்க வேண்டும், வருமான வரி சுமையிலிருந்து அல்ல. வருமான வரி 7 லட்சத்திற்கு அதிகமாக வாங்குபவர்களுக்கு போய் சேர்கிற ஒரு பங்களிப்பு. வரி சுமை வருமானமே இல்லாதவனுக்கும் தேவைக்கு வாங்கும் பொழுது நீங்கள் கடன் வாங்கி இருந்தாலும் அந்த வரி சுமை உங்கள் தலையில் விடியும். தொழில் முனைபவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒன்று, ஏற்றுமதியை நம்ப முடியவில்லை. இரண்டாவது, உள்நாட்டு வியாபாரத்தையும் இப்போ நம்ப முடியவில்லை. மூலப்பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. அப்ப லாபம் ஈட்டாத ஒரு தொழிலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க. வாரா கடன் பெருகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ சிறு குறு தொழில்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2020 புது கிளாசிஃபிகேஷன் இவர்கள் மாற்றம் கொண்டு வந்த பொழுது அந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள், அதாவது MSME அப்படின்றத விரிவாக்கம் பண்ணாங்க. முதல்ல 100 கோடி டர்ன் ஓவர் இருக்கிறவங்க வரைக்கும் சிறு குறு தொழிலில் வருவாங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது அது 250 கோடியாக மாற்றினார்கள். இந்த பட்ஜெட்டில் அதை 500 கோடியாக மாற்றியிருக்கிறார். பெரிய பாதிப்பு இதனால் குறுந்தொழில்களுக்கு வரப்போகிறது. நிறைய பேருக்கு இதனுடைய தாக்கம் புரியாமல் இருக்கலாம். 500 கோடி அளவில் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிகள் மிக அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு 10,000 கம்பெனிகள் தான் அதில் இருக்கக்கூடியதாக இருக்கும், 250 500 கோடி வரை. ஆனால் குறும் தொழில்கள் இந்த நாட்டிலே 98% நடத்தப்படக்கூடியது. இப்போ MSME டெவலப் பண்ணணுன்றதுக்காக நிறைய சலுகைகள் அரசு கொடுத்துக்கிட்டே வராங்க. ஒன்று ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னு பேங்குகளுக்கு இருக்கு. அரசு வாங்கும் பொருட்களில் குறிப்பிட்ட ஒரு சதவிகிதம் MSME-இடம் இருந்து வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. MSME-க்கு கொடுக்கப்படும் பணம்
45 நாட்களுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ இதனுடைய பங்களிப்பில் ஒரு 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியும் உள்ளே வந்தால் 5 கோடி 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற குறும் தொழில்களுடைய பங்களிப்பு இதிலிருந்து காணாமல் போய்விடும். அவர்களே இந்த எம்எஸ்எம்இனுடைய பெனிஃபிட்டுகளை நகர்த்தி கொள்வார்கள் தன் பக்கம். ஓகே, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த சலுகைகளை பெறுவதற்காக 500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற வரைக்கும் தனித்தனியாக கம்பெனிகளை துவக்கி விடுவார்கள். ஒருவேளை 1000 கோடி கம்பெனி கூட பிரிச்சுப்பாங்க 2, 3. ஓகே, இதனுடைய தாக்கம் ஏற்கனவே நாங்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருப்பது சிறு குறு தொழில்களினுடைய நலன் பாதுகாக்கப்படவில்லைன்னு சொல்றோம். எங்களை நம்ப வேண்டாம், தரவுகளை நம்புங்கள். இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்றால் எதனால் அதிகமாகிறது? சிறு குறு தொழில்கள் நலிந்ததனால் தானே அதிகமாகிறது. இவர்களது வேலை வாய்ப்புகள் பெரும்பான்மையானவை இன்ஃபார்மல் செக்டர். அந்த இன்ஃபார்மல் செக்டர் சிறு குறு தொழில்களால் தான் வளர்கிறது. சுவர் இருந்தால் சித்திரம் எழுத முடியும். சுவரிலே விரிசல்கள் இருந்தால் அது ஒட்டப்பட வேண்டும். சுவரையே இடித்து தள்ளுவது தவறான ஒரு செயல். இந்த பட்ஜெட் அந்த சுவரை இடிக்கும் வேலையில் மறைமுகமாக இறங்கியுள்ளது. என்னை பொறுத்தவரை குறுந்தொழில்களுக்கு தனியாக ஒரு அமைச்சரகம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளிலே 12 லட்சம் ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அந்த அனைத்துமே ஒரு ஃபுல்லி செக்யூர்டு லோன் கிடையாது. பெரும்பான்மையான செக்யூர்டு லோன் இந்த குறுந்தொழில் நடத்துகிறவர்களுக்கும் சிறு தொழில் நடத்துகிறவர்களுக்கும் தான். அப்போ முழுமையாக மார்ட்கேஜோடு கொடுக்கப்படுகிற லோன் குறைந்த வட்டியில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இவர்களது நலன் மீட்டெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ வாராக்கடன் அப்படின்ற ஒரு நாம் என்பிஏன்னு சொல்லுவோம், நான் பர்ஃபார்மிங் அசட், அனைவருக்கும் பொதுவான ஒரு லா. அப்போ முழு உத்தரவாதத்துடன் கடன் பெற்றவர்களுக்கும் உத்தரவாதமே இல்லாமல் கடன் பெற்றவர்களுக்கும் எப்படி ஒரே சலுகை இருக்க முடியும்? மாற்றி அமைத்திருக்க வேண்டும். மூலப்பொருட்கள் இவர்களுக்கு ஒரே விலையில் கிடைப்பதற்கு நியாய விலை கடைகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். வாரா கடன்களை வசூலிப்பதிலிருந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்திருக்க வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளிலே டெக்னாலஜியில் பலவிதமான மாறுதல்கள் அவசரமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ட்ரோன் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். வெஹிக்கிள்ஸினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். ஆட்டோமொபைல் செக்டரை மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மின்சாதன வண்டிகள் அதிகமாயிட்டே வருது. அப்போ ஏற்கனவே இவர்களை சார்ந்து தொழில் பண்ணி கொண்டிருந்தவர்கள் அந்த தொழிலை மூடிவிட்டு புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தடம் மாறுவதற்கு உண்டான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். மிக அதிகமாக போன ஆண்டு 500 பெரிய நிறுவனங்களிலே 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பதற்காக அரசு மானியம் கொடுக்கிறது. அந்த 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்பவர்கள் எம்எஸ்எம்இ. அப்போ இந்த ஆண்டு என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு 5 லட்சம் சிறு குறு தொழில்களிலே 5 கோடி நபர்கள் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டால் நாங்கள் சப்சிடி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. சிறு குறு தொழில்களின் நலனும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கும். 2 பக்கமும் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு செயல்களை பார்க்க முடியும். இன்றைய அறிவிப்பிலே கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்களுக்கு 1 கோடி பேருக்கு நாங்கள் அடையாள அட்டை தருவோம், மருத்துவ காப்பீடு தருவோம் என்கிறார்கள். இதுவா அவர்கள் எதிர்பார்ப்பது? வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். சிறு குறு தொழில் நலன் எப்படி கவனிக்கப்படவில்லையோ அதே மாதிரி கிக் ஒர்க்கிங்கினுடைய நலனும் கவனிக்கப்படவில்லை. கிக் ஒர்க்கிங் அப்படின்றது என்ன? மாத நிரந்தர வருமானம் அற்றவர்கள், சுய தொழிலும் புரியாதவர்கள், பல கம்பெனிகளை சார்ந்து இருப்பவர்கள், ஒரு ஓலா டிரைவராக இருக்கலாம், ஊபர் டிரைவராக இருக்கலாம், டெலிவரி பாய்ஸாக இருக்கலாம், ஒரு சோஷியல் மீடியா ஆட் ஏஜென்சியாக இருக்கலாம், கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம்,
யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம். இவர்கள் வேறு வாய்ப்பு இல்லாதவர்கள், முதலீடு செய்ய தகுதி இல்லாதவர்கள். அப்போ ஏதாவது ஒரு வகையிலே தனது உழைப்பினால் ஊதியம் தேடக்கூடியவர்கள். இவர்களது நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவர்களுக்கு தேவை அடையாள அட்டை இல்லை. இவர்களது தேவை என்ன? இவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகப்பட்டிருக்க வேண்டும். அப்போ ஒரு மொபைல் ஆப்பை நீங்கள் லான்ச் பண்ணுங்க. அதில் ஒவ்வொரு சிட்டிக்கும் உள்ள கிக் ஒர்க்கர்ஸை என்ரோல் பண்ணுங்க. எனக்கு ஒரு பிளம்பர் தேவை என்றால் நான் அதில் போய் எனக்கு ஒரு பிளம்பர் வேணும்னா டைரெக்டாக நான் ஒரு பிளம்பரை தொடர்பு கொள்ளலாம். டைரெக்டாக நான் ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டரை தொடர்பு கொள்ளலாம். டைரெக்டாக நான் ஒரு ஆடு டெவலப் பண்ணுறவரை தொடர்பு கொள்ளலாம். ஆர்ட் ஒர்க் டைரெக்டாக எனக்கு பார்ட் டைம் அக்கௌண்டன்ட்டு தொடர்பு கொள்ளலாம். அப்போது இடையிலே மொபைல் ஆப் மூலியமாக பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கும் பல பேர் இதிலிருந்து விலகி போனார்கள் என்றால் இவர்களுக்கும் உபயோகிப்பவர்களுக்கும் இடையில் தரகர்கள் இல்லாமல் போகக்கூடிய நிலை வரும். அந்த பைசா 2 பேர்த்துக்கும் போகும், பெனிஃபிட் ஆகும். இதை மாதிரி ஏதாவது வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆனால் சார், இந்த 12 லட்சமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றாங்கல்ல. அந்த மாறுதல் போராது. ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்க வேண்டும் என்றால் வெறும் கையால் தூக்கி விட முடியாது. 1 கோடி நபர்கள் கையில் ஒரு 60,000மோ 70,000மோ ஆண்டிற்கு அதிகமாக கொடுப்பதால் அவர்கள் அந்த பணத்தை மிகப்பெரிய அளவிலே நாட்டினுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்து செல்வார்கள் என்பது நம்புவதே அறியாமல். நேற்றைக்கு ரெவென்யூ செக்ரட்டரி சொல்லி இருக்கிறார், இந்த பணத்திலே கிட்டத்தட்ட 45,000 கோடி வங்கிகளிலே வரவாக இருக்க போகிறது, டெபாசிட்டாக இருக்க போகிறது. 45,000 கோடி சார் சேமிப்புன்னா அப்போ எப்படி? நல்லது தானே. யாருக்கு சேமிப்பு? நம்ம எதுக்காக இதை கொண்டு வரோம்னா டிமாண்டை அதிகப்படுத்துறதுக்காக, வங்கியில் சேமிப்பதற்காக. 15,000 கோடி தான் செலவாகும்னு கவர்மெண்டே சொல்லுதா? மொத்தமாக அவர்களுடைய கணக்கு பிரகாரம் 1,00,000 கோடி மிச்சப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 45,000 60,000 கோடி வங்கி வரவாக இருக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவர் கையில் ஒரு 5,000 ரூபாய் அதிகமாக கொடுப்பதால் என்ன விளைவுகளை ஏற்படுத்திவிட போகிறது? இன்றைக்கு 50,000 ரூபாய் வாங்குபவர்களுக்கு வருமான வரி கிடையாது. ஏற்கனவே 50,000ல் ஒரு ஃபேமிலியை நடத்துவதே மிக 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 கடினமான ஒரு செயல். எத்தனை பேர் இந்தியாவிலே 50,000 ரூபாய் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள்? அந்த பணம் கொடுப்பதிலே எனக்கு மாறுதல் கருத்து இல்லை. ஆனால் அதை எப்படி கொடுத்திருக்க வேண்டும் என்பதில் தான் மாறுதல் கருத்து. இந்த பட்ஜெட் அப்போ அறிவிப்பே இல்லையா அப்படின்னாக்க, சார் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க, டாய் மேனுஃபேக்சரிங்கை ஊக்குவிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க, பின்னலாடை துணி மேனுஃபேக்சரிங்கை அதிகப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க, தோல் சம்பந்தப்பட்ட தொழிலை அதிகப்படுத்துவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்போ நல்லது இல்லையா? இதெல்லாம் நல்லது பண்ணாதா? உங்கள் சிறு குறு தொழில்களுக்கு நல்லது பண்ணான்னா போன ஆண்டு பட்ஜெட் எடுத்து பார்க்கணும். 2024 ஜூலையில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் முடிந்து கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 1.5 மாதங்கள் தான் இந்த வருடத்திலே இருக்கிறது. இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, ரெவ்யூ ஆஃப் லாஸ்ட் பட்ஜெட்னு சொல்றது, அரசனுடைய தரம். அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்க. போன உரை அறிவித்தது 14 ஸ்கீம் சிறு குறு தொழில்களுக்காக. அந்த 14ல் ஒவ்வொரு ஸ்கீமையும் போட்டு இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பாக்கி இருக்குது இன்றைய தேதியில்ன்றது அப்டேட்டட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். 14ல் 13 ஸ்கீம். இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் டிஸ்கஷன், அண்டர் எவாலுவேஷன் ஆஃப் பாலிசி, கைட்லைன்ஸ் அண்டர் ப்ரிப்பரேஷன், 2 rounds of meeting held between Ministry of Labour and Ministry of MSME. 13 ஸ்கீம் 7 மாதங்கள் கழிந்த பிறகும் இன்னும் எப்படி செய்ய போகிறோம் என்பதே சொல்லப்படவில்லை. ஆரம்ப நிலை கூட இல்லாமல் இருக்கா?
ஆரம்ப நிலை கூட தெரியாமல் இருக்கிறது. அப்ப எதை வைத்து இன்றைய அறிவிப்புகளுக்கு கைத்தட்ட சொல்லுகிறீர்கள்? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வேலைகள் போகுது. வளரும் நாடு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணல. பீகாரில் இப்போ பல திட்டங்கள், அதுதான் பின்தங்கிய மாநிலம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்கணும்ல சார். நான் தான் சொல்கிறேனே, இன்றைய காலகட்டம் மிக மிக அபாயகரமான ஒரு காலகட்டம்னு சொன்னா இல்லையா? அசாதாரணமான ஒரு காலகட்டம்னு சொன்னா இல்லையா? ஒரு பக்கத்தில் இன்றைக்கு நாட்டை காப்பாற்றி கொண்டிருப்பது சர்வீஸ் செக்டர் தான். அதாவது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சர்வீசஸ். அதனுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புது கம்பெனி சைனாலிருந்து வந்த உடனே, டீப்சீக் வந்த உடனே பெரும் பூதத்தை ஒரே நாளிலே சிதைத்து விட்டதா, சிதைத்து விடவில்லையா? அமெரிக்காவே அல்லோலப்படுது. அப்போ இத மாதிரி இன்னும் எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம சொல்றோம், ஆனா செய்யறதில்லை. அவர்கள் சொல்வதில்லை, ஆனால் செயலில் இறங்குகிறார்கள். திடீரென்று வருகிறது என்றால் சுனாமி மாதிரி, கோவிட் மாதிரி சைனால இருந்து வருது. அது உலகத்தை உலுக்குதா, உலுக்கலையா? அப்ப வேலை வாய்ப்புகள் அந்த பெரிய செக்டரிலே அழிய போகிறதா இல்லையா? அதனுடைய ஒரு சிறிய வெளிப்பாடு தானே. கோயம்புத்தூரிலே சில தினங்களுக்கு முன்னால் ஓவர் டே ஒரு இமெயிலில் 3000 பேருடைய வேலை வாய்ப்பு போயிடுச்சு. ஒரு அமெரிக்க கம்பெனியோட. இதே மாதிரி தானே ஒரு உக்ரைனில் ஒரு போர் மூண்ட பொழுது இன்னும் எக்ஸ்போர்ட்னுடைய தேக்க நிலையை பார்க்குறோம். இதே மாதிரி தானே ஒரு மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படும் பொழுது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு அந்த திட்டம் எங்கெல்லாம் போக போகுதோ அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஷோரூம்ஸு வியாபாரம் அடிபடுவதை பார்க்கிறோம். இதை மாதிரியான ஒரு சடன் தாக்குதல்கள் ஒருவரது தகுதிக்கு மீறி நடக்கும் பொழுது அரசு அவர்களது துயரத்திலே பங்கு கொள்ள வேண்டும். சப்போஸ் இந்த பட்ஜெட்டிலே ஒரே ஒரு அறிவிப்பு, யாருக்கெல்லாம் வெளியிலிருந்து ஒரு தாக்குதல்கள் தங்களது தொழிலிலோ அல்லது தங்கள் வட்டியை கட்டுவதிலோ ஏற்பட்டால் உங்களது லோன்களை 3 முறை நீங்களே வாழ்நாளிலே மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சலுகையை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க திடீர்னு ஒரு வாரு தேக்க நிலை 30% தான் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் இயங்குகிறோம், அதே மாதிரி எப்படி இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்க முடியும்? அப்போ பேங்க்கில் போய் இந்த ரீசனை சொல்லி, இதனால் என்னுடைய தொழில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய ஆர்டர் டிலே ஆகுது, அதனால் எனக்கு என்னுடைய லோனுக்கு ஒரு 3 மாதம் விலக்கு கொடுங்க, மாரட்டோரியம் கொடுங்க, அல்லது கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள்னு சொன்னாக்க அந்த தொழில் முனைவோனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய கத்தி விலக்கப்படுமா படாது? அப்போ அவர்களது கவனம் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, புதுசாக எங்கே போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது, அதில் இருக்குமா? இல்லை 2 மாதம் நீ ஒழுங்காக பணத்தை கட்டவில்லை என்றால் உன்னை என்பிஏ ஆக்கிடுவேன், உன்னுடைய சிவில் ஸ்கோரை குறைச்சிடுவேன், உன் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மேலும் மேலும் கடுமையான ஒரு மன அழுத்தத்திற்கு அவர்களை உருவாக்குவோமா? இந்த 3000 குழந்தைகளில் ஒரு 2000 பேராவது ஒரு இஎம்ஐ லோன் எதற்காவது வாங்கியிருப்பாங்க. ஒரே ஒரு அறிவிப்பு, வேலை போனவர்கள் அடுத்த வேலை கிடைக்கும் வரை தங்களது லோன்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கிறோம், நேர்மையாக இருங்கள். இவ்வளவுதானே. இந்த மெட்ரோ திட்டத்திற்காக உங்களது இடத்தை கொடுத்தவர்கள், உங்களது வியாபாரத்தை இழந்தவர்களுக்கு நாங்கள் உங்களது கடன்களிலிருந்து வட்டி விலக்கு தருகிறோம். நிறைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது, நிறைய கடைகள். இன்றைக்கு ஆர்காட் ரோட்ல கடந்த 3 வருடங்களாக ஒரு வழி பாதையாக நின்றதுக்கு அப்புறம் யாராவது எங்கேயாவது 2 வீலர் கூட நிறுத்த முடியுமா? எப்படி சார், போறதே கஷ்டமா இருக்கு, நிறுத்துறது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஹோட்டலோ, ஒரு லாட்ஜோ, அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டோ, அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப்போ கடன் வாங்கி தொழில் பண்ணுபவர்கள் வாழ்வாதாரம் என்ன கேள்வி? குறைந்தபட்சம் கடன்லையாவது கொஞ்சம் ஏதாவது. நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உன் கூடன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அரசுக்கு எப்போ கிடைக்கும்?
ஒருத்தர் துயரத்தில் இருக்கும் பொழுது கிடைக்கும். அந்த துயரத்தில் அவர்களது கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக அவர்களது கழுத்தை நெரிப்பது எப்படி ஒரு ஏற்புடைய செயலாக இருக்கும்? சார், இந்தியா முழுக்க அந்த நிலைமையா இருக்கு. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஸ்ட்ரீட்ல தானே இந்தியா முழுக்க தொழில் முனைவோர்களுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு கழுத்துல கத்தியா இருக்கு. அதாவது சிறு துளி பெரு வெள்ளம். இது ஒரு செயின் ரியாக்ஷனா. நான் சொல்ல வர்றது ஒருத்தருக்கு ஏற்படுகிறதோ 10 பேருக்கு ஏற்படுகிறதோ 100 பேருக்கு ஏற்படுகிறதோ நான் என்ன பண்ணுகிறேன் என்று தானே. இப்போ ஒவ்வொருத்தருமே இப்போ ஒரு டாக்டர் எனக்கு 10 பேஷண்ட் வந்தால் தான் பார்ப்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்லா சேரும் ஃபுல்லானா தான் நான் பரிமாறுவேன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படி? அது ஒருத்தர் வந்தாலும் ஜிஎஸ்டியை பற்றி பாருங்க. 8வது வருடத்துல உள்ள நுழைஞ்சிட்டோம். எதுக்காக ஆரம்பிச்சோம்? என்ன சொல்லி ஆரம்பிச்சோம்? வரிகளை ஒருமுகப்படுத்தி ஒரு நாடு ஒரு வரி. இன்றைக்கு என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறோம்? ஒரு பொருள் பல வரி. ஏன் சார்? ஒரு பாப்கார்ன் அதுல உப்பு போட்டிருந்தால் வேற வரி, ஓகே, பேக்கேஜிங் பண்ணியிருந்தால் வேற வரி, இனிப்பு போட்டிருந்தால் வேற வரி. ஒரு பொருள் பல வரிகள். இது எப்படி ஒரு சிம்பிளிஃபைடு டாக்ஸா இருக்க முடியும்? இன்றைக்கு நோட்டீஸ் வாங்காத தொழில் முனைவோனை கண்ணில் காமிங்க பார்க்கலாம். அது ஜிஎஸ்டி நோட்டீஸாக இருக்கலாம், வங்கி நோட்டீஸாக இருக்கலாம், அல்லது மாதாந்திர கட்டுறதுல டிலே பண்ணுறதுனால வரக்கூடிய பெனல்ட்டியாக இருக்கலாம். போர்ட்டல் சரியாக இயங்கவில்லை என்றாலும் இவர்களது பாதிப்பு தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது. கட்டுமானம் சரியாக இல்லாத பொழுது, பேஸ்மெண்ட் சரியாக இல்லாத பொழுது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் மாதிரி தானே இருக்கும். இன்றைக்கும் நாம் இன்கம் டேக்ஸினுடைய டியூ டேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம்னா என்ன அர்த்தம்? போர்ட்டலில் கஷ்டப்படுறாங்க, போர்ட்டலில் தயக்கம் வருது, அப்போ டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அல்லது மக்களால் ஈஸியாக அதை நடைமுறைப்படுத்த முடியல, ஒரு கன்சல்டண்ட்டை அணுகிறாங்க, ஒரு ஆடிட்டரை அணுக வேண்டியிருக்கு, அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்போது ஒன்று சிம்பிளிஃபைடாகவும் இல்லை, இரண்டாவது இந்த டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணக்கூடியதாகவும் இல்லை. அப்போது நாடு சில தேவைகளுக்கு ஏற்ப இயங்கவில்லை என்பதுதான் தோணுகிறது. பொருளாதார அறிக்கையில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வார்ன் பண்றார். 3 துறை, எலக்ட்ரிக் மின் வாகனங்கள், சோலார் எனர்ஜி, மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங். இந்த 3 துறை இந்தியா கடந்த 4 ஆண்டுகளிலே மிக அதிகமான அளவு தனது பங்களிப்பை வழங்கி இருக்கிறது. டிமாண்ட் கிரியேட் பண்றதுல அந்த டிமாண்டுக்கு தேவையான 80% இம்போர்ட் பண்ணப்படுகிறது. சிஇவே சொல்றார், நான் சொல்றது இல்லை. அப்போ நாளைக்கு சைனாவிலிருந்து இந்த காம்பனண்ட்டை இந்தியாவுக்கு நம்ம அனுப்பக்கூடாதுன்னு முடிவெடுத்தால் இந்தியா ஸ்தம்பித்து விடும். இதனால் நமது கவனம் இப்பொழுது அந்த மூலப்பொருட்களையும் உற்பத்தி செய்வதிலே இருக்க வேண்டும். டிமாண்டை கிரியேட் பண்ணது இரண்டாவதாக இருக்க வேண்டும், உற்பத்தியை கிரியேட் பண்ணுவது முதலாக இருக்க வேண்டும். மாத்தி பண்ணியிருக்கணும். கெட் அவுட் ஆஃப் த வே அப்படின்றது தான் சிஇவே சொல்ற தகவல். சாஃப்டா சொல்லியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய அபாயத்தை. நான் அபாயத்தை அபாயமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த டீப் சீக்னாலேயோ அல்லது இந்த மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு வந்தால் பொருளாதார பாதிப்போ யாருக்கு நேரடியாக தாக்குதல்களை நடத்தும் என்றால் சிறு குறு தொழில் முனைவோர்களும் வேலை செய்பவர்களுக்கும் தான். அதை தாங்கக்கூடிய வலிமை அவர்களுக்கு இருக்கான்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஏற்கனவே படித்த படிப்பிற்கு வேலை இல்லை, உழைப்பிற்கு சம்பளம் இல்லை. தொழில் முனைபவர்கள் உழைப்பு அனைத்தும் வரி கட்டுவதற்கும் வட்டி கட்டுவதற்கும் பேங்குக்கு சர்வீஸ் பண்ணுவதற்கும் தான் போய்கொண்டிருக்கிறது. வருமானம் எப்படி வரும் என்ற கேள்வியிலே மக்கள் இருக்கும் பொழுது 84% மக்களை புறந்தள்ளிவிட்டு மாதம் 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு 70,000 ரூபாய் நீங்கள் கொடுப்பது ஏற்புடையதா?
அப்படின்னா இண்டிவிஜுவல் யோசிச்சுக்கலாம். இதனால் பலனடையக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும். பலன் அடையாதவர்களுக்கு தலைக்கு மேலே ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன, நீ 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்தால் என்ன, 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்தால் என்ன, எனக்கு எந்த பலனும் இல்லை. என் கவலை என்னுடையது, என் தலைவலி வயிற்றுவலி என்னுடையது, எனது கடன்கள் மாதம் அதிகரித்து கொண்டிருப்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மக்கள் தான் உண்மையிலேயே மிடில் இன்கம் குரூப். கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்பவர்களுக்கு அரசு அந்த கேப்பை நிறுத்தி இருக்க வேண்டும். கை கெட்டியது வாய்க்கு எட்ட வைத்திருக்க வேண்டும். டிமாண்ட் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் பொருட்களின் விலையை குறைத்திருக்க வேண்டும். பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்றால் வரியை குறைத்திருக்க வேண்டும். வரியை குறைத்திருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் ஒழுங்காக வரி கட்டி இருக்க வேண்டும். கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கப்பட்ட வரி சலுகைகள் மிக அதிகம். அதற்கு ஏற்ற பலன் அரசுக்கோ நாட்டிற்கோ வந்ததா என்று கேட்டால் வரவில்லை. கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்கள் 4 மடங்கு லாபத்தை ஈட்டியிருக்கின்றன. அப்போ அவர்களது பொருட்களிலிருந்து தான் லாபம் வரும், அதனுடைய விலையிலிருந்து தான் லாபம் வரும், அவர்களது விற்பனையிலிருந்து தானே லாபம். அப்போ மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி மிக அதிகமாக லாபத்தை ஈட்டியவர்களாக கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவர்களுக்கு சலுகைகள். இன்றைக்கு பங்கு சந்தை வீழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வெளிநாட்டு முதலீடுகள் குறைவதை பார்க்கிறோம். வெளிநாட்டிலிருந்து இங்கே ஏற்கனவே இன்வெஸ்ட் செய்பவர்கள் திருப்பி எடுத்துக்கொண்டு போறதை பார்க்கிறோம். டூரிசத்திற்காக வருபவர்கள் குறைந்து விட்டதை பார்க்கிறோம். இத்தனை ஏர்போர்ட், இத்தனை விமானங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போவதற்கு 14,000 ரூபாய்க்கு விமான டிக்கெட் கிடைப்பதை பார்க்கிறோம். அதே 14,000 ரூபாயிலே நான் சிங்கப்பூர் போய்விட முடியும், மலேசியா போய்விட முடியும், துபாய் போய்விட முடியும். இன்றைக்கு ஒரு 7 நாட்களுக்கு விடுமுறையை கழிக்க வேண்டும் என்றால் வியட்நாம் போவது மிக குறைந்த விலையிலே முடிந்துவிடுகிறது. உள்ளூரிலே போவதை விட வெளிநாட்டிற்கு செல்வது எளிதாய் கொண்டிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? ஏன் நம்மளால் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை? ஒரே ஒரு செக்டர் ஆட்டோமொபைல், அதில் எத்தனை வரிகள்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு காரை வாங்கும் பொழுது செலுத்துறது 48% வரி, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதற்கப்புறம் இன்சூரன்ஸ், அதில் 18%. காரை எடுத்துட்டு ரோடுக்கு வந்துட்டீங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு வரி, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறதுக்கு டோல் கட்டணும், வண்டியை பார்க்கிங் செய்தால் அதற்கு பார்க்கிங் டேக்ஸ் கட்டணும், மாதம் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 18% வட்டி கட்டணும், கடைசியில் இதை விற்றீர்கள் என்றால் அதற்கும் வட்டி கட்டணும். இதில் சில ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சில கம்பெனிகளுக்காக இருக்கலாம், யாராவனா இருக்கட்டும், ஒரு தனி மனிதன் இதெல்லாம் எப்படி வாழ்க்கையை நடத்தும்? இதையும் மீறி அந்த செக்டர் உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே, அப்போ அவர்கள் மீது இந்த நாட்டிலே நம்பிக்கை இருக்கிறதா? அவர்களுக்கு ஏற்ற மரியாதை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லையே. இன்றைக்கு ஒரு ஆண்டர்பிரினரை பார்த்தால் பரிதாபம் தானே ஏற்படுகிறது. இந்த பட்ஜெட்டை இத்தனை தொழில் அமைப்புகள் பாராட்டி இருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த பட்ஜெட் தயாரிப்பதற்கு முன்னால் உங்கள் ஒவ்வொரு அமைப்பும் நிதியமைச்சரிடம் கோரிக்கைகள் வைத்திருப்பீர்கள். அந்த கோரிக்கையில் இந்த பட்ஜெட்டிலே எவை ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் கொடுங்க. நிச்சயமாக உங்கள் பாராட்டுதலுக்கு அந்த அரசு நிச்சயமாக உடன்படும். நான் கேட்டவரை இவர்கள் கொடுத்த எந்த கோரிக்கையும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை என்பது. ஓகே, பங்களிப்பு உங்களோடது இருக்கும் பொழுது, அது ஏற்றுக்கொள்ளப்படாத பொழுது அதை எப்படி நீங்கள் பாராட்டுகிறீர்கள்? அப்போ நீங்கள் பார்க்காததை அரசு பார்த்து விட்டதா?
அப்போ உங்களது தேவை என்ன? எதையுமே கருத்தில் கொள்ளாமல் நாம் வெறுமன கை தட்டி கொண்டிருப்பதனால் தான் இந்த அவல நிலை என்பது என்னுடைய கருத்து. அந்த குரலற்றவர்களின் குரல் தான் இதுவே தவிர அரசை குறை சொல்வது எனது நோக்கம் அல்ல. அரசினுடைய திட்டங்களினால், அரசினுடைய செயல்களினால் வளர்ந்து வருபவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னும் வளர வேண்டியவர்கள், நசுக்கப்பட்டவர்களை பற்றிய கவலையில் போடுகின்ற பதிவு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.